you eat well you will stay healthy. இது படிக்கும் போதே நமக்கு புரியுதா? இல்ல இல்ல, இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, இது ஒரு தப்பு இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்ற வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிதான் அர்த்தமாயிடுது. இது இல்ல. அதனால இங்க என்ன பண்ணணும்னா இங்க நமக்கு ஒரு நாட் என்ற வேர்டு வரணும். எஸ், எப்பயுமே சென்டென்ஸ்ல அன்லெஸ் வந்தா கண்டிப்பா அதோட காம்பினேஷன் என்னவா இருக்கணும்னா நாட் இருக்கணும். நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து will not stay healthy அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? எஸ். இப்போ இது வந்து if clause உடைய ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுதான் இது. if in case if இது வந்து நம்ம வந்து செகண்ட் டைப்புக்கு போறோம் அப்படின்னா இந்த பிளேவை வந்து நான் வந்து if you played well past tenseல மாத்திக்கிறேன். செகண்ட் டைப் past tenseல மாத்திக்கிறேன். ஓகே, if you played well you will, இந்த will வந்து என்ன பண்ணிரோம் past tenseன்றதுனால அது அப்படியே pastக்கு மாத்திக்கிறேன். You would win the match. If you played well you would win the match. நீ நல்லா விளையாடினீனா வின் பண்ணுவ அப்படின்னு மாத்தியாச்சு. எஸ். நெக்ஸ்ட், இப்போ இதே வந்து நம்ம தேர்ட் டைப்புக்கு தட் இஸ் இம்ப்ராபபிள், அதாவது அன்கண்டிஷனலா நடக்காத ஒரு விஷயமா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே விஷயத்தை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? எஸ், இந்த பிளே வேர்டு இருக்கு, இதை வந்து நான் இப்போ தேர்ட் டைப்ல எழுதுறேன். இஃப் யூ ஹேட் பிளேட் வெல், இஃப் யூ ஹேட் பிளேடு வெல், நீ ஒருவேளை நல்லா விளையாடி இருந்தால் ஓகே என்ன ரிசல்ட் ஆயிருக்கும்? யூ would have won. இந்த வின் என்ன ஆயிடும்? ஒன் ஆயிடும். யூ would have won the match. அவ்வளவுதான். 3 டைப்ஸ் இஃப் clause, இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம எங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா present verb இருக்கா இங்க present verb கண்டிஷன்ல வந்து present இருந்தால் உங்க ரிசல்ட்ல வந்து என்னவா இருக்கணும்னா ஃபியூச்சர்ல இருக்கும்.